ஹலோ வணக்கம். ராவணனால் வதம் செய்யப்பட்ட ராவணன் உடல் இன்னும் இலங்கையில பத்திரமாக இருப்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதுதான் அதிசயம். ஆனா உண்மை. ராவணனை ஸ்ரீராமன் வதம் செய்தவுடன் ராவணனது உடல் அவனது தம்பி விபீஷணனிடம் கொடுத்து முறைப்படி இறுதி காரியங்களை செய்ய சொன்னான். ஆனா விபீஷணனது முடிச்சுட்டு விழா லங்காபுரியில ஸ்ரீராமன் அங்கு இருக்கும் போதே நடைபெற வேண்டிய இருந்ததால ராவணன் உடலை விபீஷணன் 18 அடி நீளமும் 5 அடி அகலமும் உள்ள ஒரு சிறப்பு பேழையில வைத்து லங்காபுரியின் நாககுல படைப்பிரிவிடம் கொடுத்து பார்த்துக்கொள்ள செய்துவிட்டு போயிருந்தான். நகுல வீரர்களும் ராவணன் சாகவில்லை என்றும் மயக்கம் அடைந்துள்ள அவன் எப்போது வேண்டுமானாலும் எழுந்திருக்கலாம் என்று எண்ணி உடல் இருந்த பேழைய ரக்லா என்னும் காட்டுப்பகுதிக்கு கொண்டு சென்றன. சில காலம் ராவண உயிர் பிழைப்பா என எண்ணி உடல் கெடாமல் இருக்க மூலிகைகளால அனந்த் தைல காப்ப உடல் முழுவதும் சாத்தி ராக்லாவின் மலை மீது சுமார் 8 அடி உயரத்தில் உள்ள குகை ஒன்றுல பேழை வைத்து பாதுகாத்து வந்தாங்க. முக்கியமா லங்காவின் சுற்றுலாத்துறையும் அகில உலக ராமாயண ஆராய்ச்சி மையமும் சேர்ந்து ரக்லாவில் நடத்திய ஆராய்ச்சியில இந்த குகையும் அதனுள்ள இருக்கும் பேழையும் கண்டுபிடிக்கப்பட்டது. பேழையில் உள்ள அரச ஆடைகளையும் ஆபரணங்களையும் தரித்த பதப்படுத்தப்பட்ட உயரமான சடலமும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அகில உலக ராமாயண ஆராய்ச்சி மையம் மேற்கொண்ட ஆய்வுல ஸ்ரீராம ராவணனை 15/11/292 அன்று வதம் செய்ததாக கண்டுபிடித்துள்ளனர். அதாவது இன்றைக்கு சுமார் 9300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது நிகழ்ந்துள்ளது. அதோடு நாககுலத்தினர் உடலை பதப்படுத்த பயன்படுத்திய தைலம் 10,000 ஆண்டுகள் ஆகியும் உடலுக்கு சேதம் ஏதும் விளைவிக்காமல் வைத்திருப்பதாக சொல்றாங்க. மேலும் அந்த குகையில பேழையை சுற்றிலும் பாம்புகள் இருந்தனவா நாககுலத்தினர் உடலை காத்துள்ளன என்று புராணம் சொல்வதால நாகப்பாம்புகளை பாதுகாப்புக்காக குகையில வைத்திருக்கலாம் என்றும் கூறப்படுது. ராவணன் கபாலத்துடன் கூடிய பதப்படுத்தப்பட்ட உடல் ஆபரணங்களுடன் பேழையில இருப்பதை போட்டோ எடுத்துள்ளன. இப்போது லங்கா அரசு ராமாயணம் சம்பந்தப்பட்ட 50 இடங்களை தேர்ந்தெடுத்து சுற்றுலா தலங்களாக மாற்ற ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. இவற்றில் ரக்லாவும் ஒன்று. ரக்லாவுக்கு போய் ராவணனது பிரம்மாண்ட உருவத்தை பார்த்து வாருங்க. அதே சமயம் காலத்தால் அழியாத ராவண மருத்துவம். 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தேன் என்ற ஒரு பழமொழி உண்டு. அதாவது 1000 பேர்களை கொண்டவனும் அதன் தன்மை அவற்றால் மனிதர்களுக்கு ஏற்படும் மாற்றம் விளைவுகள் சக்திகளை ஆராய்ந்து அறிந்தவன் மட்டுமே மருத்துவனாக இருக்க முடியும் என்ற நமது முன்னோர்கள் தமிழ் மருத்துவ முறையில சிறந்து விளங்கினாங்க. சித்த மருத்துவத்துக்கு மிகவும் முந்தைய காலத்துல தமிழர்கள் மருத்துவம் முறையாக இருந்தது. தமிழர்கள் மருத்துவ முறையாக இருந்தது சிந்தாமணி மருத்துவம் தான். இந்த சிந்தாமணி மருத்துவம் ராவணன் உருவாக்கிய மருத்துவ முறையாகும். அவர் ஒரு தலை சிறந்த மருத்துவ ஆராய்ச்சியாளர். அவர் பெரும் சிவபக்தரான இலங்கையை சிறப்பாக ஆட்சி செய்த அரசர். இசை, வானசாஸ்திரம், அரசியல், மந்திரம், மருத்துவம், ஜோதிடம், விஞ்ஞானம், ஓவியம், இலக்கியம் முதலான 10 கலைகள்ல நிகரற்று விளங்கினார். 27 நூல்களையும் படைத்தார். அவற்றுள்ள மருத்துவ நூல்களும் முக்கியமானது. மிக சிறந்த மருத்துவராகவும் நமக்கு பல மருத்துவ குறிப்புகளையும் அவர் தந்திருக்காரு. முக்கியமா ராவணன் வைத்திய முறையை 2ஆக பிரித்து பார்க்கலாம். 1 மக்கள் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கும் நடைமுறை பாட்டி வைத்தியம். 2 சித்த மருத்துவம். தற்போது சித்த மருத்துவத்துல அக மருத்துவம் அதாவது புற மருத்துவம் 32 என்று தான் கூறப்பட்டிருக்கு. ஆனா ராவணன் சிந்தாமணி மருத்துவத்துல அக மருத்துவம் 50 புற மருத்துவம் 608 என கூறப்பட்டிருக்கு. கோமாவில் அதாவது ஆழ்நிலை மயக்கத்தில் இருப்பவர்களை சுயநிலைக்கு கொண்டு வரும் சிகிச்சை முறையும் அதுல கூறப்பட்டிருக்கு. விபத்துகளின் போது ஏற்படும் காயங்களுக்கு சித்த மருத்துவ முறையின் சிகிச்சைகள் இல்ல. ஆனா ராவணன் மருத்துவத்துல அதற்கு தீர்வுகள் உண்டு. முதுகெலும்பு வளைவு, இடுப்பு எலும்பு தேய்மானம், எலும்பு முறிவு, மூளையில ரத்த கசிவு போன்ற நோய்களுக்கும் இவரின் மருத்துவ முறையில சிகிச்சை உண்டு. ராவணன் தன் மனைவி மண்டோதரி கருவுற்றிருக்கும் சமயத்துல பெண்கள் கருவுற்றிருக்கும் போது கருவில் இருக்கும் குழந்தைக்கு ஏற்படும் நோய் தாக்கம் அதற்குண்டான மருத்துவம், குழந்தை பிறந்த பிறகு குறிப்பிட்ட காலம் வரை ஏற்படும் நோய் தாக்கம் அதற்குண்டான மருத்துவம் ஆகியவற்றை கண்டறிந்து அதனை நூலாக ஏற்றிருக்காரு. 11ஆம் நூற்றாண்டுல வட இந்தியாவில் குழந்தைகளுக்கு ஏற்ப பெரும் நோயினால பல குழந்தைகள் இறந்து போனது. பல மருத்துவ சிகிச்சை செய்தும் பலனில்லாமல் போனது. அதனால குழந்தை மருத்துவம் தொடர்பான பல மருத்துவ நூல்களை ஆராய்ந்தன. அப்போது ராவணகுமாரா தந்திரா இந்த நூல்ல கிடைத்த மிக பழைய மருத்துவ சிகிச்சையை கையாண்டன. அம்மருத்துவ முறையில கூறப்பட்டபடி மருந்துகளை அரைத்து கொடுத்தன. அம்மருந்துகளை உண்ட குழந்தைகளும் முழுமையாக குணமடைந்தாங்க. இம்மருத்துவ நூல் குழந்தைகளுக்காக ராவணனால் எழுதப்பட்டதால அவரது பெயரிலேயே ராவணகுமாரா தந்திரா என்று அழைத்தனர். இதற்கு ராவண பிரகல சூத்ரா என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இந்நிகழ்வின் டேவிட் கார்டோன் ஒயிட் என்பவர் இந்த ட்ரெடிஷன் இன் இந்தியா என்ற நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. ஆண்கள் மற்றும் பெண்களின் உடல் ரீதியான வெளிப்படையான நோய்களும் பிறப்புறுப்புல ஏற்படும் புண்களும் அதற்குண்டான மருத்துவ முறைகளும் கூறும். அக்ர பரீட்சா என்ற நூல்ல மனித உடம்பில் உள்ள நரம்புகளை தூண்டி பற்றிய சிகிச்சை முறைகளை கூறும். நாடி பரீட்சா, நாடி விஜன்னா ஆகிய நூல்கள் குணப்படுத்தும் நோய் சிகிச்சை முறைகளையும் அவர் தனது அறிவார்ந்த படைப்புகளின் சிறந்த தொகுப்பான ராவண சம்ஹிதா என்ற மருத்துவ நூலை எழுதியிருக்காரு. இது ஆயுர்வேத அறிவியலை பற்றி பேசுது. மேலும் மனிதர்கள் தங்களது உடம்பை எப்போதும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள ஒரு சில மருந்துகளை தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் ராவணன் தன் மருத்துவ முறையில கூறியிருக்காரு. அவற்றை நேரடியாக எடுத்துக்கொண்டா அம்மருந்தின் தன்மையால அவற்றின் மீது வெறுப்பும் குழந்தைகள் சாப்பிடாம இருக்கும் என்பதால அம்மருந்துகளை உணவில் சேர்த்து உண்ண சொல்கிறார்.
3 பொருட்களையும் அவற்றுடன் 5 பேர்களையும் நாம் உண்ணும் உணவுல சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்கிறார். அம்மருந்து வேறொன்றும் இல்ல, தமிழர்களின் உணவுப் பொருட்கள்ல முக்கிய பங்கு வகிக்கும் குறுமிளகு, இஞ்சி, பூண்டு இம்மூன்று தான். 5 பேர்கள் கண்டங்கத்திரி, சிறுநெருஞ்சி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, இதனை சிறுபஞ்சமூலம் என்பர். இலங்கையில இன்று இந்த உணவு பழக்கம் பின்பற்றப்பட்டு வருது. மேலும் கொத்தமல்லி, சீரகம், கருஞ்சீரகம், கருவாப்பட்டை, அதாவது லவங்கப்பட்டை, மிளகு என இந்த 5 பொருட்களை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் ராவணன் கூறியிருக்காரு. எடுத்துக்காட்டா உணவில் சேர்க்கப்படும் சீரகம், சீர் பிளஸ் அகம், அகத்தை சீராக வைப்பதற்கு சீரகம் உணவில் சேர்த்துக் கொள்ளப்படுது. பொதுவாக அஜீரண கோளாறுகள், செரிமான தடை போன்ற பிரச்சனைகளுக்கு சீரகத்தை தண்ணீரில் கொதிக்க வைத்து குடிக்கும் பழக்கம் இந்த அளவிலும் உள்ளது. வட மாநிலங்களில் தற்போதும் சீதாகோலி என்ற உணவு பண்டத்தை குழந்தைகளுக்கு கொடுப்பது வழக்கம். குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது சத்து குறைபாட்ட போக்க இந்த சீதாகோலியை உண்ண கொடுப்பார். இதுவும் ராவணன் தயாரித்தது. சீதா பிராட்டிய தன்னுடைய புஷ்ப விமானத்தில் தூக்கி செல்கையில சீதா மிகவும் மயக்கமாக சோர்வுடன் காணப்பட்டார். அதனால இந்த அரிசியால் செய்யப்பட்ட ஒரு உணவுகளை உருண்டையாக்கி சீதைக்கு கொடுத்து இதை உண்டா சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறும் என்றார். ஆனா ராவணன் மீது கோபம் கொண்டிருந்த சீதா பிராட்டியார் அதனை வாங்க மறுத்துவிட்டார். இது முதலாக சீதைக்கு கொடுக்கப்பட்டதால இதற்கு சீதாகோலி என்று பெயர் வந்தது. மேலும் ராவணன் தன் கோட்டையை சுற்றி மூலிகை அரணை அமைத்திருப்பாராம். அந்த மூலிகை அரண் சாதாரணமானது அல்ல, மதிமயக்கி மூலிகை அரண். அதாவது தன் கோட்டைக்குள் நுழைய மூலிகை அரணை கடக்கும் போது எதிரியின் மனம் மயங்கி புத்தி மாறி தான் எங்கு எதற்கு வந்தோம் என்று சுயநினைவை இழப்பானான். அந்த அளவுக்கு ராவணன் மூலிகை கண்டறிந்து கையாண்டிருக்காரு.